வணக்கம் நண்பர்களே. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரம்பாக்கத்தில் இருக்கிற ஆரோக்கிய மலை மாதா அருள்தலம் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு போல தான் அந்த சர்ச்சுக்கு போக முடிஞ்சது. திருப்பலியெல்லாம் முடிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்காக தொடர்ந்து பிற ஆலயங்களையும் நாங்கள் இங்கே ஒளிபரப்புகிறோம். இந்த ஆலயத்துடைய கார் பார்க்கிங் வசதி ரூபாய் 50 வசூல் பண்ணுறாங்க. எல்லா காருமே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப சேஃபாக இருக்குது. இது சர்ச்சோட முன்பகுதி. அன்னை தெரசாவின் திருவுருவச் சிலையோடு ஆரம்பிக்குது. நம்ம அன்னை தெரசாவை வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். கோயில் வளாகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வளாகம். எல்லாருமே கோயிலுக்குள்ளே உட்காரலாம். நல்ல வசதியோடு இருந்தது. அந்த வளாகத்தில் மேலே பார்த்திங்கன்னா மனிதமே புனிதம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான அர்த்தமுள்ள ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க. அதையும் நம்ம படிச்சுட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே போனோம். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லா பேரும் உட்காரதுக்கான நல்ல வசதி வச்சுருக்காங்க. நாம் போகும்போது திருப்பலியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க எல்லாருமே திருப்பலி நிறைவேற்றிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க மட்டும் இல்லை, வெளியூர்காரங்களும் நிறைய பேர் வர்றாங்க. இவங்க சாப்பாடெல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. நாங்களும் சாப்பாடெல்லாம் கொண்டு போயிருந்தோம். இவங்க திருப்பலி முடிச்சுட்டு மேலே மலை ஏறிட்டு இங்கே உட்காந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாம் இனிமேல் தான் மலை ஏறணும். அதுக்கு முன்னாடி ஆலயத்தை சுற்றி என்னென்ன இருப்பிடங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக ஒரு வாரம் பார்த்துடலாம். இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காகத்தான். தொடர்ந்து பாருங்கள். அன்னையின் திருவுருவம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உங்கள் குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இங்கே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இங்கே குரங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் உங்கள் கிட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அன்னையின் தரிசனம் உங்களுக்காக. குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா அன்னையின் திருவுருவச் சிலை மிக நேர்த்தியாக செஞ்சுருந்தாங்க. அதுதான் முன்னாடி இருக்குது. இது அன்னையின் காட்சி உங்களுக்காக. அன்னையின் ஆசி என்றென்றும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. நாம் அன்னையை பார்த்துட்டு அப்படியே சர்ச்சை விட்டு வெளியில் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு. அந்த கிணத்தை சுற்றி நிறைய பாத்திரங்களில் மழை நீர் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி உள்ள தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. நமக்கு இது என்னன்னே தெரியல. இது நான் வேறு எந்த சர்ச்சிலையும் பார்த்ததில்லை. சரி, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆலயத்தில் இருக்கிற லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பெரிய தொட்டியும் அப்படி தான் வச்சுருக்காங்க. இது முழுவதுமாக இந்த மழைநீர் சேகரிக்கிற தொட்டி மாதிரி தான் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1960-70 காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வந்துருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் இந்த அச்சரம்பாக்கம் கிராமம் மிக பயங்கரமான முறையில் பாதிக்கப்பட்டுச்சு. குடிநீர் கூட ரொம்ப பஞ்சமாக இருந்தது. விவசாயம் ரொம்ப ஒர்ஸ்டான கண்டிஷனில் இருந்தது. அப்போது இந்த பங்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பங்கு, ஒரு சிறிய அளவில் இங்கே ஆலயம் இருந்திருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஊர் மக்கள் இந்த குருவானவரின் தலைமையில் அன்னை மாதாவை வேண்டி, மலைக்காக மாதாவை வேண்டி பாத யாத்திரை பண்ணியிருக்காங்க. அந்த பாத யாத்திரையில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா மக்களும் கலந்துருக்காங்க. அந்த மலை மேலே ஒரு சுருவம் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் மலை உச்சி, அங்கே தான் கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு தான் இப்போ நாம் போக போகிறோம். வாங்க, இப்போ நம்ம அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாத யாத்திரை அவங்க பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 63 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. 63 எக்ஸாக்டாக தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாத யாத்திரையாக எல்லா மக்களும் அங்கேருந்து நடந்து வந்திருக்காங்க. இவங்க இந்த ஆலயத்திற்கு வந்ததுமே மேகமூட்டம் கூடி இவங்க மலை உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதாவுக்கு மலை மாதா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நான் சொன்ன செய்தி அந்த சர்ச்சில் விசாரிக்கும் போது நமக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தி. இது ஆலயத்தை சுற்றி, இது ஆலயத்தினுடைய மலைப்பாதை ஆரம்பமாகின்ற இடம். திரு இறுதி ஆண்டவரின் சுரூபம் நம்மை அன்போடு வரவேற்கின்றது. இங்கே தான் ஆரம்பிக்குது. நாம் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இயேசு சிலுவையில் அறைந்த சுரூபம் நம்மை வரவேற்கின்றது. இது மலைப்பாதை ஆரம்பமாகின்றது. நல்ல வெயிலுங்க. நம்ம போகும்போது சரியாக 2:30. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30. நீங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஒரு வாட்டர் கேன் இருந்ததுன்னா ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா பெரியவங்க, குழந்தைகள் எல்லாருமே கூட போகிறாங்க.
இது ஆரம்பம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதருடைய கல்லறை இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. மலைப்பாதைக்கு முன்னாடி ஒரு ஃபாதருடைய கல்லறை வச்சுருக்காங்க. அதுக்கு நேர் மேலே பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணியோட திருவுருவ சிலை ஒரு சின்ன கெபி மாதிரி இருக்குது. அங்கே மலை ஏறுறவங்க, மலை ஏறிட்டு கீழே இறங்குறவங்க எல்லாருமே அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. இது மலைப்பாதை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கடை, அங்கே ஜெபமாலை சுரூபம் எல்லாமே விற்கிறாங்க. நாம் அதில் ஒரு ஜெபமாலையை வாங்கிட்டு நம்ம ஏற ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இயேசு திவ்ய நற்கருணை ஏற்படுத்தியது. இந்த சுரூபம் எல்லா அப்போஸ்தலரும் இதில் இருக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகள்லாம் கண்டிப்பாக கூட்டு வந்து இதெல்லாம் வந்து காமிங்க. இது நேரடியாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் விளக்கம் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சிலை ஒரு கை வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. நாம் இதை திருச்சபையினுடைய பார்வைக்கு கொண்டு செல்வோம். அவங்க பார்த்து கண்டிப்பாக இதை சரி செய்வாங்கன்னு நம்ம வந்து நம்புகிறோம். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. சரியான வெயில் இருந்தாலும் நமக்காகவும் மக்களுக்காகவும் ஆண்டவரை தேடி நம்ம மலை ஏறுறோம். ஒவ்வொரு புனிதருடைய திருவுருவ சிலையும் நம்மை வந்து வரவேற்கிறது. இது அச்சரப்பாக்கம் ஊரோடைய வியூ பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி திருத்தலத்தில் முட்டி போட்டு நடந்து போவாங்க இல்லையா, அது மாதிரியாக நடந்து போகிறாங்க. மத்தியானம் 2 மணி, அப்பா என்ன வெயில், அது மலைப்பாதையில். பாவம் ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா தான் அந்த மாதிரி நடந்து போகிறாங்க. நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. நமக்கு கால் வலிக்குது, நல்ல வெயில் வேறு, எல்லாமே பாறை கற்கள், அதில் தான் அவங்க முட்டி போட்டு நடந்து போகிறாங்க. அதை தொடர்ந்து நாம் மலையேற ஆரம்பித்தோம். பாருங்கள், வயசான அம்மா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் வர்றாங்க. எல்லாமே அன்னையை தரிசனம் பண்ணுறதுக்கு தான். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. அங்கே வாட்டர் கேன் விற்கிறாங்க. அங்கேயும் வாட்டர் கேன் நம்ம வாங்கிக்கிறலாம். நம்ம வரும்போது வாட்டர் கேன் கொண்டு வந்திருந்தோம். இங்கே மலை மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பகுதியுமே சமன்படுத்தி படிக்கட்டுகள் அமைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பொதுமக்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு போகணும் அப்படின்னு தான். நம்ம ஆரம்பத்தில் வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் மலை உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிலங்களை வந்து ரொம்ப நல்லா சமன்படுத்தி படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. நிறைய மரங்கள் இருக்குது. இது நாம் மலை உச்சியிலிருந்து பார்க்குற அச்சரம்பாக்கத்துடைய தோற்றம் உங்கள் பார்வைக்கு. அதை தொடர்ந்து நாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து ஜெபம் பண்ணோம். இது மலை உச்சியில் அமைந்திருக்கிற ஒரு சுரூபம். அன்னை மரியாள் தன் மகனை பார்க்குறாங்க. உண்மையிலேங்க இந்த இடத்துக்கு வந்ததுமே நமக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. கீழே அவ்வளோ வெயில், மேலே வந்ததும் பார்த்தீங்களா, நாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரவும் பாருங்கள், கரும் மேகங்கள்லாம் சூழ்ந்துருச்சு. கண்டிப்பாக பெரிய மழை வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வீடியோ வந்து கவர் பண்ணி ஆகணும். மழை வருவதற்கான எல்லா அறிகுறியுமே தெரியுதுங்க. நாம் அதை தொடர்ந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிரம்மாண்டமான ஒரு திருவுருவ சிலை, சிலுவையில் அறையப்பட்ட மிக பிரம்மாண்டமான சிலை, நம்ம கீழே இருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த சிலை தான் இது. இங்கே தான் அனைத்து விதமான திருப்பலிகளும் நிறைவேற்றுறாங்க. இங்கே எந்த மாதிரி திருப்பலி நடக்குது அப்படின்னா, பௌர்ணமி அப்போ மட்டும்தான் மலை மேலே வந்து திருப்பலி நடக்குது. நீங்கள் நல்லா கேட்டுக்கங்க, பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மட்டும்தான் இங்கே மேலே வந்து திருப்பலி. மற்ற நாட்கள் எல்லாமே கீழே தான் திருப்பலி நடக்குது. இந்த வீடியோவோட கடைசியில் எந்தெந்த மாதம், எந்த நாள், எந்த கிழமை அப்படின்றத நம்ம அந்த டைம் டேபிள் வந்து நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் அவங்களுடைய வேண்டுதல்களை வந்து மரங்களில் வந்து கட்டி வைக்கிறாங்க. நம்ம வேளாங்கண்ணியில் பார்த்துருப்போம், அதேமாரி இங்கேயும் பண்ணியிருக்காங்க. திருமணம் வேண்டி, குழந்தை வேண்டி, வேலை வாய்ப்பு வேண்டி எல்லாருமே மரத்தை கட்டியிருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொருடைய ஆசைகள், வேண்டுதல்கள், எண்ணங்கள், இது எல்லாமே நாம் நிறைவேறுவதற்கு அன்னை மரியாவை வேண்டிக் கொள்வோம். இது பார்த்தீங்களா, இதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை. இது வீடு கட்டுவதற்காக வேண்டுதல்கள். வீடு கட்டுவதற்காக ஒவ்வொருவரும் இந்த மாதிரி கற்களை வந்து அடுக்கி வைக்கிறாங்க. இது மற்ற கோயில்களில் இந்த மாதிரி நடக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் வேறு இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கீழே சொல்லுங்கள், வேறு எந்த ஆலயத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத. இது ஒவ்வொருத்தருடைய கனவுங்க. இந்த கனவு நிறைவேறதுக்கு பாருங்கள், அப்பா எவ்வளோ பேர் வீடு கட்டணும்னு ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் அதான ஆசை, குடும்பத்தோட சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றது.
இந்த ஆசைகளும் வேண்டுதல்களும் நிறைவேற இந்த நேரத்தில் நாம் இறைமகனையும் அன்னை மரியாவையும் இவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். உங்களுக்கும் அதே மாதிரி வேண்டுதல் இருந்தால் உங்கள் வேண்டுதலுக்காகவும் நாம் வேண்டிக்கிறோம். எவ்வளவு ஆசை பாருங்கள், எவ்வளவுடைய கனவுகள், இந்த நம்பிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறணும். எல்லாமே இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் காலடியில் தான் சமர்ப்பிச்சிருக்காங்க. நமக்காக நமது எண்ணங்களை அவர் நிறைவேற்றுவார். நாம் தொடர்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் இறைமகன் இயேசு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே வேண்டுதல்கள் தான். அங்கே மலையில் இருக்க மரத்தை சுற்றி எல்லாருமே கட்டி வச்சுருக்காங்க. ஒருத்தர் பாருங்கள், வாட்டர் கேன்லாம் கட்டியிருக்காரு, ஸ்பிரிட் வாட்டர் கேன். இவருடைய எண்ணங்களும் நிறைவேற நாம் அன்னை மரியாளை வேண்டிக் கொள்வோம். இது அந்த மலையோடைய உச்சிக்கு நம்ம இருக்கிறோம். நீங்கள் உங்கள் குழந்தைகளை கூட்டு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எந்த பெரிய லெவலில் சேஃப்டி எல்லாமே இல்லை. ஏன்னா இயேசுவை பார்க்குறதுக்காக நாம் எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது குழந்தைகளை அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. இது அதுக்கு மேலே இருக்கிற ஒரு படிக்கட்டு. அங்கே தான் மலை மாதா இருக்காங்க. நாம் வாங்க தெரிஞ்சிக்க போவோம். செருப்பை இங்கேயே நம்ம கழட்டி விட்டோம். எல்லாருமே ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அப்போ இங்கே தான் மாசு நடக்கும். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பலிபீடம் இருக்குது. இங்கே இருந்து தான் குருவானவர் மாசு வைக்கிறாரு. கீழே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே இந்த இடத்துல அமர்ந்திருப்பாங்க. இங்கே தான் பூஜை நடக்கும். திருப்பலி முடியும். இப்போ எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம அன்னையை தரிசனம் பண்ண போகலாம். ரொம்ப அமைதியாக எல்லாருமே தரிசனம் பண்ணுறாங்க. மலை மாதா உங்களுடைய பார்வைக்கு நாமளும் மலை மாதாவை தொட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறோம். எல்லா ஊருக்கும் எல்லா மக்களுக்கும் நல்ல முறையில் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், பெரியவங்களை குழந்தைகளை கூட்டு வரும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் கல் போட்டிருக்காங்க. இங்கே தண்ணி கீழே சிந்திருந்தால் தெரியாது, வலிக்கு விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைகளையும் பெரியவங்களையும் கூட்டு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா தடுப்பு வேலி எதுவும் பெருசாகவும் இங்கே மேலே அமைக்கலை. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆலயத்தினுடைய டைம் டேபிள் இதுதான். எந்த மாதத்தில் எந்த நாட்களில் மேலே திருப்பலி நடைபெறும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய பார்வைக்கு. இது நம்மளுடைய முதல் வீடியோ. இதை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த ஆலயத்தில் நாம் சந்திப்போம். வணக்கம்.